கல்யாணம் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராமிசஸ் வந்து செக்ஷுவல் லைஃப், இன்டிமெசி. இந்த இன்டிமெசி மூலம் என்ன தெரியும் அப்படின்னா, எவ்வளோ இமோஷ்னலாக கனெக்டடாக இருக்குங்கிறது செக்ஸ் லைஃப் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேரேஜஸ் ப்ராமிஸ் திஸ். அந்த மேரேஜில் வந்து முக்கியமாக தனித்துவமாக தெரியப்படுறது அந்த செக்ஷுவல் லைஃப். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்களில் 2 விதமான ஆண்கள் இருக்காங்க செக்ஷுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க, போன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்தே மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த போன் ஸ்டார் பண்ணுற மாதிரி ஒய்ஃப் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணுறது, எப்போவுமே செக்ஷுவல் தாட்ஸ்லேயே இருக்கிறது, ஒய்ஃபை வந்து இன்அப்ராப்ரியேட்டாக எப்போ பார்த்தாலும் செக்ஷுவலாக தொட்டுக்கிட்டே இருக்குது, குழந்தைங்க முன்னாடி கூட தொடுவாங்க. இது வந்து நான் வந்து புக்கிலேருந்து படித்து சொல்லலை, நான் என்னோடய கிளைண்ட்ஸ் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன். இந்த பெண்ணுக்கு வந்து எப்போவுமே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது டார்ச்சர் மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ இன்செக்யூராக இமோஷனலாக ஃபீல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் பிஹேவியர் போகும்போது அது பர்வர்ட் பிஹேவியர் ஆகிரும் போது இது ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்க வேண்டியது. நீங்கள் ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. பர்வர்ட் பிஹேவியரோ எக்ஸசிவ் செக்ஷுவல் தாட்ஸோ இல்லை போன் வீடியோஸ் பார்த்துட்டு அது மாதிரி தான் ஒய்ஃப் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறது, இது வந்து ஒரு தெரப்பி கேஸ். இது நார்மலைஸ் பண்ண முடியாது. இது வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாது இதெல்லாம். ஆனால் இதுக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளே அந்த ஒய்ஃப் தான் இதை சஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து குழந்தைங்களும் வளரும் போது அந்த வீட்டில் எவ்வளோ ஒரு அன்ஹெல்தியான என்வாயன்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள். நான் சொல்கிற ஹஸ்பண்டு பயங்கர தண்ணி வண்டி, அடிக்ஷன் டு ஆல்கஹால் அண்ட் அடிக்ஷன் டு செக்ஸு. இன்னொரு விதமான ஹஸ்பண்ட் என்ன இருப்பாங்கன்னா, டோட்டலாக செக்ஸ் லைஃபே இருக்காது, ரூம்மேட்ஸ் மாதிரி வாழ்கிறது, ஒய்ஃப்கிட்ட செக்ஸே வச்சுக்க மாட்டாங்க, நான் தனியாக போய் மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. ஒய்ஃப்கிட்ட செக்ஸை வந்து ஈகோ கொண்டு வந்துடுவாங்க, இமோஷனல் டிஸ்கனெக்ஷன் கொண்டு வந்துடுவாங்க, அவங்கள பக்கத்துலேயே வர விடுறதில்ல, ஆஸ் இஃப் அவங்களுக்கு வந்து செக்ஸே விரும்பாத மாதிரியும், ஒய்ஃப் வந்து அருவறுக்கப்படாத செக்ஸை வந்து அருவறுப்பான விஷயமாகவும் பார்க்குறது, ஒய்ஃபை வந்து தொடர்றது வந்து ஒரு ஈகோ மாதிரி பார்த்துக்கிறது. இப்போ நிறைய கல்யாண ஆண்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டை தப்பாக நினச்சிருவாங்களாம் ஒய்ஃப் பக்கத்தில் நின்னா. ஆனால் குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலே இல்லாமல் கல்யாணத்துக்குள்ளே வர ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்தீங்கன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது யாருக்குமே தெரிய வேணாம். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி ஓரியன்டேஷனும் அவாய்டன்ட் ஓரியன்டேஷனும் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். இதுக்கு தெரப்பி தான் ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஒய்ஃபை போட்டு படுத்தாதீங்க. இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நிறைய ஒய்ஃப் அவாய்டண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபும் அழுவாங்க, எக்ஸ்ட்ரீமாக